வாழ்க்கை நன்மையினால நிரப்பப்படுவது உன்னால பார்க்க. AFT Electronic City Bangalore welcomes you to attend weekly worship service. Come and experience the life-changing power of the Word of God in every area of your life with Pastor B. Ramesh, Pastor Shai Shankar and Sister Meera Thai. Sunday service, morning first service 7 a.m. to 9 a.m. Second service 9 a.m. to 11 a.m. Third service 11 a.m. to 1 p.m. Evening service 6 p.m. to 8 p.m. Tuesday service, evening Bible study 7 to 8:30 p.m. Our address, Apostolic Fellowship Tabernacle, number 45/28, Munir Reddy Building, first floor, Balaji Nagar, Hebakodi, Electronic City Post, Huzur Road, Bangalore, 100. Contact 9866453466, 9986454095, 9972427152. பாருங்க, நிறைய பேர் இயேசுவில் எக்ஸ்பீரியன்ஸை கொண்டு வரதில்ல, தங்களுடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா விதமான பிரச்சனைகளையும் அனுபவங்களையும் எக்ஸ்பீரியன்ஸாக வச்சுருப்பாங்க. நீங்கள் போய் யார்கிட்ட ஒரு ஆலோசனை கேளுங்களேன், எங்கேருந்து அவங்க ஆலோசனை கொடுப்பாங்க? உதாரணத்துக்கு கேளுங்க, ஒரு வாலிப பையன் போய் கேட்குறான் ஒரு வயசானவர்கிட்ட, தாத்தா இந்த பொண்ணுங்களை பார்த்தா ஒரே பிரச்சனையாகுது, நீ என்ன சொல்கிற? உடனே அந்த தாத்தா என்ன பண்ணுவார்? ஆமாண்டா, நான் கூட வயசில் அப்படிலாம் இருந்தேன், ஆனால் பாரு நான் எப்படி அதை கண்ட்ரோல் பண்ணுவேன்னா நிறைய யோகா பண்ணுவேன். அவர் எங்கே எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து கொண்டு வராரு? அவருக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் அங்கே என்ன பண்ணுறாருங்க, கொடுக்குறாரு. ஒரு திருமணத்தை பற்றி கேட்டு பாருங்களேன். ரெண்டு பக்கத்து வீட்டு அம்மாங்க பேசிக்கிறாங்கன்னு வச்சுங்க, இந்த அம்மா போய் அந்த அம்மா கிட்ட கேட்குறாங்க, ஏங்க ஆண்கள்லாம் இப்படிக்கிறாங்க? ஆமாங்க, எல்லா ஆம்பளைங்களும் அப்படி தாங்க. இவங்க எப்படி எல்லா ஆம்பளைங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டாங்க? ஆம்பளைங்க அப்படி தான் இருப்பாங்கன்றத இவங்க வந்து கேட்டாங்க. எங்கள் அம்மா கூட அப்படி தாங்க சொல்லியிருக்கிறாங்க. எங்கள் சித்தப்பாக்கிறாரு பாருங்க, எங்கள் சித்திக்கிட்ட ஒரே போராட்டங்க பாருங்கள், இந்த உலகத்திலே இது இப்படி தாங்க இருக்கும். இது எங்கேருந்து வந்துச்சு? எல்லாருக்கும் எங்கேருந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ்னால் அவங்க எக்ஸ்பீரியன்ஸை எதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்களோ அதை தான் என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்க. கல்யாணம் நல்லதா கெட்டதா? என்னை பொறுத்த வரையும் கெட்டதுங்க. உங்களை பொறுத்த வரையும் கெட்டதா? உங்களை கேட்டால் எனக்கு வந்து 50% நல்லதுங்க, 50% கெட்டதுங்க. இன்னொருத்தரை கேட்டால் எனக்கு வந்து 75% நல்லதுங்க, ஒரு 25% கெட்டதுங்க. இன்னொருத்தரை கேட்டிங்கன்னா சுத்தமாக சொல்கிறேங்க, கல்யாணம் பண்ணுறது மட்டமான பேச்சுங்க. இவங்களாம் எங்கேருந்து வந்துச்சிங்க? கல்யாணம் நல்லதா கெட்டதா? சொல்லுங்கள், நல்லதா கெட்டதா? ஏன் நான் கேள்வி கேட்டுனே இருப்பேன். ஏன்? கர்த்தர் கல்யாணத்தை ஏற்படுத்தினார், மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று கண்டு அவனுக்கு ஏற்ற துணை உண்டாக்கும்னு சொல்லி ஒரு ஆணியை மணி இணைச்சி நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி ஆண்டு கொள்ளுங்கள்னு சொல்லி அவனை ஆசீர்வதிக்கிறாரு. அப்போ அவர் கொண்டு வர ஒரு ப்ராஜெக்ட் எப்படி கெட்டதாக இருக்கும்? அப்போ இவங்க சொன்னதெல்லாம் எதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல? இவங்க திருமணத்தில் கர்த்தரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. இவங்க சித்தப்பா சொன்னதையும் பெரியப்பன் சொன்னதையும் இவங்க வீட்டில் நடக்கிறதையும் இவங்க அப்பம் பண்ணதையும் இதை பார்த்து 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 என்ன ஆயிடுச்சுன்னு நினைக்கிறீங்க? எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி போச்சு. அதனால் இவங்களுக்கு என்ன பிரச்சனை? இவங்களுக்கு பர்சன்டேஜாக இருக்குது. ஒரு 60% நல்லா இருக்குங்க, 60 இல்லைங்க, 100% நல்லாயிருக்கும். அப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் பேச முடியும் இல்லையா? இங்கே யோவான் சீஷன் கர்த்தரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டான். ஏசு எப்படிப்பட்டவன்றதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டான். அவன் அப்படி பார்க்குறான், பேதுருக்கிட்ட சொல்கிறான், அவன் எதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு சொல்கிறான், அங்கே நிற்கிறது கர்த்தர் தான். ஆமென். நான் உங்களுக்கு சொல்ல பாருங்க, உங்கள் பிரச்சனையை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். உங்கள் பிரச்சனையில் எப்படி தச்சிங்களா நீங்கள் சொல்லலாம். இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா, ஒரு லேண்டு வாங்குறதுனா என்ன, ஒரு லீகல் அட்வைஸ்னா என்ன, இதெல்லாம் நான் கற்றுக்கிட்டேன். இப்போ அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டேன், அதனால் அதை நான் சொல்கிறேன். அதுக்குள்ளே என்னுடைய அனுபவத்தை நான் கொண்டு வந்துட்டேன், அதனால் அதை நான் உங்களுக்கு விலைக்கு பேசுகிறேன். எப்பெல்லாம் பாருங்கள், நீங்கள் வியாதி எக்ஸ்பீரியன்ஸில் போகிறீங்க, ஒரு கடன் தொழில் எக்ஸ்பீரியன்ஸில் கற்றுட்டு இருப்பீங்க, ஒரு வட்டி கட்டுறதுல எக்ஸ்பீரியன்ஸை கற்றுருப்பீங்க, நீங்கள் எல்லா எக்ஸ்பீரியன்ஸையும் வச்சுருக்கிறீங்க இந்த உலகத்தில் இருக்கிறதுனால. ஆனால் இயேசு கிறிஸ்துவை முழுமையாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண பாருங்க, அவரை அனுபவிக்கணும். அவரை அப்படி பார்க்கும் பொழுது தான் இந்த அனுபவங்களுடைய அறிவு குறைந்து அந்த அறிவு நமக்கு பெருக ஆரம்பிக்கும். ஆமென். எதன் பேர் விளங்குது? அதனால தான் அவன் சொல்கிறான், இயேசுக்கு அன்பாக இருந்த சீஷன் அவன் இயேசுடைய அன்பை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டான். அவன் அனுபவிக்கிறான், ஒவ்வொரு நாள் அனுபவிச்சான். நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட ஏற்கனவே இதெல்லாம் சொல்லியிருக்கேன். அந்த கடைசி பந்தியில் சீஷர்கள்லாம் உட்காந்துருப்பாங்க.
அப்போ ஏசு சொல்றார், என்ன ஒருத்தன் காட்டி கொடுப்பான். உடனே பேதுரு கேட்பான், யார்கிட்ட? ஏசுக்கிட்ட கேட்பானா, ஏசுக்கு அன்பாக இருந்த சீசன்கிட்ட கேட்பானா? யாரை குத்தி சொல்கிறார் கேள, நான் கேட்குறேன். இவனுக்கு என்ன பிரச்சனை? இவன் டைரெக்டாக அவர்கிட்ட என்ன பண்ணிக்கலாம்? ஏசு என்னங்க யாரை பற்றி சொல்கிறீங்க, கேட்டுருக்கலாமா இல்லையா? இவன் ஏன் இவர்கிட்ட கேட்குறான், கொஞ்சம் கேள, கொஞ்சம் கேட்டு சொல்ல, அவர் என்ன சொல்கிறார் கொஞ்சம் கேட்டு சொல்ல. ஏன் இவர்கிட்ட வரான்? ஏன் கேளன்னு இவர்கிட்ட சொல்கிறான்? ஏன்னா பாருங்கள், அன்பாக இருக்கிறவங்க எப்பவுமே பயந்து இருக்க மாட்டாங்க. அன்பாக இருக்கிறவங்க எப்பவுமே நடுங்கி வாழ மாட்டாங்க. அன்பாக இருக்கிறவங்க எப்பவுமே பாருங்கள் அவ்விசுவாசத்தில் இருக்க மாட்டாங்க. ஏன் சொல்லுங்கள்? வேதம் சொல்லுகிறது, அன்பினால தான் விசுவாசமே செயல்படுதான். நான் சொல்கிறது விளங்குதா இல்லைங்களா? அன்பினால தான் விசுவாசமே செயல்படுது பாருங்கள். அப்போ அந்த அன்பினால் செயல்படுகிற விசுவாசம் தான் சக்ஸஸ் ஆகுது. நீங்கள் எப்பெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் அன்பை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் விசுவாசம் உங்களுக்குள்ள டாப்பில் வரும். வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். தேவனுடைய அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயப்படவே மாட்டோம். இல்லை எங்களுக்கு நடக்குங்க, நாங்கள் வாழ்ந்துருவோங்க, மேலே வருவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன் நம்மளால் தேவனுடைய அன்பை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியல? இது சில காரியத்தை விலை காமிக்கிறேன். ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோம்னா, எல்லாரையும் நேசிக்கிற இயேசு என்னையே நேசிக்கிறார், எல்லாரையும் நேசிக்கிற இயேசு என்னையே நேசிக்கிறார். ஆமாங்க, இயேசு எல்லாரையும் நேசிக்கிறாருங்க, என்னையே நேசிக்கிறார். அதனால தான் உங்கள் அன்பில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. நான் சொல்கிறேன், என்ன இயேசு அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறாருங்க. எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்கிறீங்க சொல்லுங்கள்? என்ன இயேசு அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறாருங்க. இதுதான் தனிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ். பாருங்கள், நான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளே வரேன். என்ன இயேசு அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறார், என்ன இயேசு அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறார். அண்ட சராசரத்தையும் உண்டாக்கின ஆண்டவன் என்ன அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறார். இதுக்குள்ளே நீங்கள் வந்து பாருங்கள். நான் சொல்கிறேன், ஒரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய அன்பில் இருந்து கீழே வர மாட்டீங்க, மேலே தான் வாங்கி போவீங்க. நம்ம என்ன நினைக்கிறோம், எல்லாரையும் நேசிக்கிறார், என்னையும். எனக்கு 3 பிள்ளைங்க இருக்கிறான்னு வைங்க, நான் 3 பிள்ளையும் ஒரே மாதிரி தான் நேசிப்பேன். ஏன்னா 3 பிள்ளைங்க யார் தகப்பேன் சொல்லுங்கள்? யார் தகப்பேன்? நான் தான் தகப்பேன். என் பெரிய பிள்ளை எப்படி பார்க்கணும், என் சின்ன பிள்ளையை அப்படி தான் பார்ப்பேன், என் மகளையும் அப்படி தான் பார்ப்பேன். நான் எந்த வகையிலையும் என் பிள்ளைகளுக்கு அன்பை மாற்றி காட்ட மாட்டேன். ஏன்னா நான் 3 பேருக்கு என்னவா இருக்கிறேன்? தகப்பனாக இருக்கிறேன். அந்த பிள்ளைக்கு எப்படி வரணும்னு நினைக்கிறேன், அந்த பிள்ளைகளுக்கு அப்போ எப்படி நான் உதவி செய்கிறேன். ஆனால் அதே அந்த பிள்ளைங்கிட்ட கேட்டு பாருங்களேன், இல்லைப்பா உனக்கு சின்ன தான் ரொம்ப பிடிக்குது. இல்லைடா நான் உன்னையே நேசிக்கிறேன். இல்லைப்பா உனக்கு வந்து பாருங்கள் சின்ன தான் ரொம்ப பிடிக்கும். ஏன் இப்போ தப்பு யார்கிட்ட? ஏன் அவன் ஏன் அன்பை என்ன பண்ணல, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. அவன் என்ன நினைக்கிறான், என்னையும் நேசிக்கிறாரு, 3 பேரை நேசிக்கிற மாதிரி என்னையும் அப்படி தான் நினைக்கிறேன். நான் சொல்ல அவனுக்கு அந்த என்ன வரணும், எங்கள் அப்பா என்ன அதிகமாக நேசிக்கிறார். நான் சொல்கிறது விளங்குதா இல்லைங்களா? பாருங்கள், தனிப்பட்ட வகையில் அந்த அன்பை எடுத்துக்கொள்ளலைன்னா அது வந்து பொதுவான அன்பில் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடியதாக மாறிடும். விளங்குதா வரலைங்களா? சொல்லுங்கள். இயேசு அளவுக்கு அதிகமாக என்னை அன்பு கூர்ந்து மீட்டெடுத்து என்னை அவருடைய சொந்த குமாரத்தியா வைத்திருக்கிறார். இப்படி வந்து பாருங்கள், ஒரு நாளும் கண்ணீர் விட மாட்டீங்க. இந்த அன்பில் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் எழுத போல சொல்லுங்க, நான் இயேசுக்கு அன்பாக இருந்த பிள்ளை. ஏமேன்? எது மாதிரி விளங்குது? அப்போ விசுவாசம் எப்படி வேலை செய்யும்? சொல்லுங்க, விசுவாசம் எப்படி வேலை செய்யும்? நம்ம பொதுவாக கோயிலில் போய் உக்காந்துருவோம். பொதுவாக அப்படின்னா கடவுள் பாருங்கள், நம்மளாம் அனாதை மாதிரி வச்சுருக்கிறாருன்னு நினச்சிருக்கோம். நம்மளாம் ஒரு அனாதை விடுதியில் இருக்கிறோம். எல்லாருக்கும் ஒன்றா உட்காந்து சோறு போட்டு போயிடுவார், எல்லாரையும் ஒன்றா ஆசீர்வச்சிடுறாரு. உங்களை தனிப்பட்ட வகையில் அவர் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். எத்தனை பேர் தெரியும்? அவர் இந்த உலகத்துக்கே தகப்பன் தான், ஆனால் அவங்க ஒவ்வொருத்தரையும் தனிப்பட்ட வகையில் அன்பு கூறக்கூடியவராக இருக்கிறார். அவர் ஒவ்வொருத்தரையும் தனிப்பட்ட வகையில் ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். தனிப்பட்ட வகையில் உங்களை உயர்த்தக்கூடியவராக இருக்கிறார். தனிப்பட்ட வகையில் உங்களை மேலே கொண்டு வரக்கூடியவராக இருக்கிறார். ஆமென். எதுமாரி அந்த எக்ஸ்பீரியன்ஸில் வர விரும்புகிறீங்க? அப்படி வந்து பாருங்கள். நான் சொல்கிறேன், ஒரு நாளும் கீழே போகவே மாட்டீங்க, கீழே போகவே மாட்டீங்க. பேதுருக்கும் யோவானுக்கும் சில வித்தியாசம் இருக்குது. பேதுரு பார்த்தீங்கன்னா நிறைய பேசக்கூடிய ஆள். அவர் சொன்னார், நாளைக்கு காலையில் நீங்கள் எல்லாம் விட்டு சதறி போயிடுங்கப்பான்னொடனே முதல்ல அவர் தான் சொன்னார், யார் வேணால் போட்டோம், நான் போக மாட்டேன், உமக்காக ஜெயிலுக்கு போவேன், உமக்காக ஜீவனை விடுவேன், சாவிலும் காவலிலும் நான் இருப்பேன், உயிரை கூட கொடுப்பேன். இவர் வந்து இயேசுக்கு சொல்கிறார், இயேசுவே நான் உன்னை விட்டு விலகுதும்லை, நான் உன்னை முதல்ல கை விட்டதே அவன் தான். அதனால தான் பாருங்கள்,
இதெல்லாம் வந்து சில நேரத்தில் இந்த லவ் பண்ணுற பசங்க எழுதுவானுங்க, இல்லை பொண்ணுங்க எழுதும், நான் உன்னை விட்டு விலகுவதிலே கைவிடு. முதல்ல அவன் தான் கைவிடுவான். ஏன்னா அது மனுஷனுக்குரிய வார்த்தை இல்லை, அது கர்த்தருக்குரிய வார்த்தை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை. அதனால தான் பாருங்கள், இவன் சொன்ன உடனே எல்லோரும் அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அப்பா பேதுரு என்ன ஃபெய்த்தில் இருக்கிறான்ப்பா, பேதுரு மாதிரி நம்மளாம் இல்லையே, இப்படி டக்குன்னு பேதுருக்கு இப்படி வந்துச்சு, சாவுலையும் இருப்பேன் ஜெயிலையும் இருப்பேன், நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் ஆண்டவருக்காக. உடனே பாருங்கள் எல்லாரையும் அப்படி பார்த்துருப்பான். யாரும் பேசலை, ஆண்டவர் நான் தான் பேசுகிறேன், ஆண்டவர் என்னை அப்படியே தட்டி கொடுப்பாருன்னு அப்படியே பார்த்து சொன்னேன், நாளைக்கு காலையில் நீ தான் என்னை கேவலப்படுத்த. இந்த நிறைய பேசுகிற ஆளை பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஈஸியாக சொல்லிடலாம் இவன் ஒரு டுபாகூர்னு. இதெல்லாம் நிறைய பேசுவாங்க, அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே ஆகுன்னு. ஆனால் வாழ்க்கை பார்த்தீங்கன்னா எல்லா அளவு கூட மேலே வந்துருக்க மாட்டான், ஒரு ஜான் கூட உயர்ந்துருக்க மாட்டான். ஆனால் பேச்சும் அதுவும் இதுவும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியுமா நான் கர்த்தருக்காக செஞ்சது. என்ன செஞ்ச நீ? செஞ்ச என்ன பெருசாகிட்டு? நான் கர்த்தருக்காக கவர்மெண்ட் வேலையை விட்டேன், நான் கர்த்தருக்காக என் பொண்டாட்டி விட்டு வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டேன், நான் கர்த்தருக்காக என் பிள்ளையை விட்டு வெளியில் வந்துட்டேன். யோசிச்சு பாருங்க, கர்த்தர் உன்னை வெறுமையாக்குறவரில் உன்னை நிரப்புகிறவர். எத்தனை பேர் விளங்கலை? இவங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் ஏதாவது செய்யணும் கர்த்தருக்காக, நான் ஏதாவது கர்த்தருக்காக. கர்த்தர் செஞ்சிருக்கிறத நீ பெற்றுக்கொண்டினாவே கர்த்தருக்காக பெரிய காரியத்தை உன்னால் செய்ய முடியும். ஏமேன். பெற்றுக்கொள்ளாமல் எதையும் செய்யவே முடியாது. அறிவே இல்லை பாருங்க அவனுக்கு. அவன் அன்பே பெற்றுக்கொள்ளாமல் எப்படி செய்கிறது பாருங்க. அதனால தான் அவனுக்கு சில காரியங்கள் விளங்க மாட்டேங்குது. ஒருத்தர் வந்து ஒரு வேத பாதர் இயேசுகிட்ட விழுந்து கேட்கறல, கற்பனையில் பிரதான கற்பனை எது? உடனே இயேசு என்ன சொல்கிறார்? உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் தேவனிடத்தில் அன்பு கூறுவாயாக. நான் கேட்குறேன், இதை யாராலும் செய்ய முடியுமா? நான் கரெக்டாக செய்வேன் பாஸ்டர், முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் தேவனிடத்தில் அன்பு கூறுவேன். எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு பேசாமல் போக வேண்டியதுதான். முழு ஆத்மா, உங்கள் ஆத்மா முழுதை யார் இருக்கணும்? சொத்து காசு பணம். நான் சொல்கிறது விளங்குதா உங்களுக்கு? இதை ஏன் சொன்னார்னா, இதை எவனாலையும் செய்ய முடியாதது தான் அதை சொன்னார். முழு பலத்தோடு முழு ஆத்மோடு முழு சிந்தையிடம் அன்பு கூறுவாய். அப்படி அன்பு கூறும் போது தான் என்ன ஆண்டவரை முழுமையாக வரலையே, முழுமைப்படுத்த முடியலையே, என் முழு எண்ணத்தோடு வர முடியலையே, என் முழு காரியத்தில் வர முடியல. ஏன்னா நமக்குள்ள ஒரு காரியம் வந்துடுது பாருங்க. ஏன்னா என்னுடைய அன்பினால் அவர்கிட்ட நெருங்க முடியாது, அவருடைய அன்பினால் மாத்திரம்தான் என்னால் ஜீவிக்க முடியும். அதே யோவான், இந்த அன்பாக இருந்த சீசன் எழுதுறான் பாருங்க, 1 யோவான் 4:8, நம்முடைய அன்பினால் அவர் இந்த பூமியில் இறங்கி வரல, அவர் நம்ம மேல் வைத்த அன்புக்காக இந்த பூமியில் இறங்கி வந்தார். நாம் அன்பு கூர்ந்தபடியினால அல்ல, அவர் நம்ம மேல் வைத்த அன்பினால் இந்த பூமிக்கு. அப்படின்னா என்ன? உன் முழு பலத்தோட முழு ஆத்மாவோட முழு சிந்த தேவத்தில் அன்பு கூறுவாயாக. நான் வைக்கிற அன்புனால தேவன் இந்த உலகத்தில் இறங்கி வந்துடுவான் நம்ம நினைச்சோம். முடியாது. அவருடைய அன்பு உள்ள வந்தாதான் நம்முடைய அன்பு வெளியில வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஏமே, ஒரு மனுஷ பாவின்றதுக்கு அடையாளம் தான் அது, வேற ஒன்றும் கிடையாது. அதுவே நீங்க புதிய ஏற்பாட்டில் வாசிச்சு பாருங்க. நான் சொன்னது மார்க்கு, அது புதிய ஏற்பாடு கிடையாது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் புதிய ஏற்பாடு கிடையாது. எத்தனை பேர் தெரியும்? என்ன பாஸ்டர் பைபிளே மாற்றி பேசுறீங்க? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் பழைய ஏற்பாடு. இயேசு கிறிஸ்து மரணம் வரையும் பழைய ஏற்பாடு. இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்து பரிசுத்த ஆவியானவர் வருகிறாரே, அதான் புதிய உடன்படிக்கை, புதிய ஏற்பாடு. அந்த புதிய உடன்படிக்கை புதிய ஏற்பாடு அப்போஸ்தலர் நடபடியிலிருந்து துவங்குது. ஆவியானவர் இறங்குறார். அந்த அப்போஸ்தலர் நடபடியிலிருந்து அப்படியே வாசிச்சு பாருங்க. புதிய ஏற்பாடு அதுதான். அந்த புதிய ஏற்பாடு ஃபுல்லாக வாசிச்சு பாருங்க. எங்கேயும் அது முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு இருதயத்தோடும் தேவனிடத்தில் அன்பு கூறுவாங்க எங்கேயுமே வராது. அங்கே எப்படி வரும் தெரியுமா? எப்படி வரும்? கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலம் ஆழம் உயரம் இன்னதென்று அறிந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவராகுங்கள். ஏன் அப்படி வருது? ஏன் முழு மனதோட முழு ஆத்மாவோட ஏன் சொல்ல? ஏன் பவுல் அப்படி எழுதுறாரு? அறிவு கெட்டாத அந்த அன்பு, கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலம் ஆழம் உயரம் இன்னதென்று அறிவு கெட்டாத அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகுங்கள். கிறிஸ்துவ அன்பு ஒருத்தன் அறிஞ்சிக்கலனா தேவனிடத்தில் அன்பு கூறவே முடியாது. கிறிஸ்துவனுடைய அன்பு ஒரு மனிதனுக்குள்ள இறங்கி வரலனா தேவனிடத்துடைய அன்புல அவன் பதிலே சொல்ல முடியாது. ஆமென். இந்த மாதிரி விளங்குது. திருப்பி வாங்க 21:7. இயேசுவுக்கு அன்பாக இருந்த சீஷர். ஏன் அதை திரும்ப திரும்ப வாசிக்கிறீங்களா? சில காரியம் இருக்கு. இயேசுவுக்கு அன்பாய் இருந்தனா பாருங்க, கண்டினியூ. அது அப்படின்னா அவர் கடந்த காலத்திலையும் அவன் மேலே அன்பாக இருந்தார், நிகழ்காலத்திலும் அவர் அன்பாக இருக்கிறார், எதிர்காலத்திலும் அவர் அன்பாக தான் இருக்கிறார். ஆமென். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும். அதனால தான் அவருடைய அன்பு மாறாது. சொல்லுங்க, அவருடைய அன்பு மாறாது. அதனால் நிறைய பேருக்கு விளங்குறதில்ல பாருங்கள், அதில் இருக்கிற காரியத்தை சரியாக புரிஞ்சுக்கிறதுல. அதனால தான் பெரிய பிரச்சனை. அப்படியே 21:7 பிற்பகுதி. அன்பாக இருந்த சீஷன் பேதுருவை பார்த்து அவர் கர்த்தர் என்றான். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்ட உடனே தான் வஸ்திரம் இல்லாதபடினால் தன் மேற்சட்டியை கட்டி கொண்டு கடலிலே
குதிச்சுட்டான், உடனே குதிச்சுட்டான் பாருங்க. அப்படியா கர்த்தரா நிற்கிறார், குடிச்சு டக்கு 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 டக்குன்னு நீச்சல் அடிச்சுட்டு எங்கே வரான், கர்த்தர்கிட்ட ஓடி வரான், வேகமாக வரான். அவனுக்குள்ளே ஒரு ஆசை, ஒரு வாஞ்சை இருக்கு பாருங்க. அவன் நல்லா வந்தான், அவனுக்குள்ளே சில பலவீனம் இருக்குதான் பாருங்க. ஆனால் அவன் கர்த்தர் மேலே வெறுத்து மறுதளிச்சிட்டு போயிடல, ஐயோ இவர் வேணான்னு சொல்லிட்டு போயிடல. அவன் சில பலவீனத்தில் இருந்தான் தான், அவன் ஏதோ அந்த பலவீனத்தில் மறுதளிச்சான் தான், சத்தியம் பண்ணான் தான். ஆனால் இயேசு தான் நிற்கிறார்னு தெரிஞ்ச உடனே, அவர் வந்துட்டார்னு தெரிஞ்ச உடனே, அவர் காட்சி அளிக்கிறார் தெரிஞ்ச உடனே முதல்ல அவன் தான் தண்ணியில் குதிச்சு வேகமாக ஓடி வரான் பாருங்க. இயேசுவை பார்க்க ஓடி வரான். அப்படி 8வது வசனம், மற்ற சீஷர்கள் கரைக்கு ஏறக்குறைய 200 முழ தூரத்தில் இருந்தபடியினால், எவ்வளோ மூலம் தூரத்தில் இருந்தபடியினால் படவில் இருந்து கொண்டே மீன்கள் உள்ள வலையை இழுத்து கொண்டு வந்தார்கள். இப்போ ஒருத்தன் வந்துட்டான், எத்தனை பேர் இருக்கிறாங்க, 6 பேர் இருக்கிறாங்க. இப்போ அவங்களால அதை எடுத்து என்ன பண்ண முடியல, படகுல போட முடியல. இப்போ 6 பேர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, அந்த தண்ணியிலே இழுத்துன்னு வராங்க. ஒரு பொருள் கனமாக இருந்தாலும் சரி, தண்ணியிலேருந்து இழுக்கிறது ஈஸி, எத்தனை பேர் தெரியும். அது வெயிட்டாக இருந்தால் கூட தண்ணிக்குள்ளே இருந்துச்சுன்னா இழுத்துட்டு வர்றது கொஞ்சம் சுலபமாக இருக்கும். அவங்க அப்படியே கொஞ்சமாக இழுத்துன்னு வராங்க. இவன் ஓடி வரான். கரையில் வந்து இறங்கின போது கரி நெருப்பு வைக்க போடப்பட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். இவனு மீன் பிடிச்சின்னு வரதுக்கு முன்னாடி அங்கே ஒரு மீன் இருந்தது. இயேசு அதை எடுத்து வச்சார், அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு பாருங்கள். அவர் உயிர் தெழுந்துட்டார். இப்போ அவர் முதல்ல வந்துச்சு இல்லைங்களா, பிலிப்பியர் 2 தம்மை தாம் வெறுமையாக்கி அடிமை ரூபப்படுத்த மனித சாயலானார். அந்த 3.5 வருஷம் ஒரு மனுஷனாக வந்து வேலை செஞ்சார், ஒரு சராசரி மனுஷனாக வேலை செஞ்சார். இப்போ உயிர் தெழுந்துட்டார். உயிர் தெழுந்துட்டார்னா நோய், பேய், நரகம், சாத்தான் எல்லாத்தையும் தகர்த்து எழுந்துட்டார். வானத்துக்கும் பூமிக்கும் அதிகாரம் உடையவராக இருக்கிறார். இறங்கி வந்து அங்கே உட்காந்து அந்த கரை ஓரமாக இவங்களுக்காக என்ன பண்ணியிருக்கிறாரு, என்ன பண்ணியிருக்கிறாருங்க, சமைச்சின்னுக்கிறார். தாழ்மை பார்த்தீங்களா? ஒரு சிலருக்கு கொஞ்சம் வாழ்க்கையில் மேலே வந்துட்டு பாருங்க, தலைகாலே புரியாது. கொஞ்சம் மேலே வந்துட்டும் தலைகால புரியாது. எவ்வளோ மேலே வந்தாலும் சரிங்க, கர்த்தர் தாங்க நம்முடைய வாழ்க்கை. சில நேரத்தில் சொல்லுவோம் தெரியுங்களா, அவர் போயிட்டாருன்னு வலையை எடுத்துகிட்டு மீன் பிடிக்க திருப்பி ரிட்டர்ன் போயிட்டானுங்க, கோச்சின்னு போயிட்டானுங்க, யாரும் இல்லை இனி போடலான்னு. ஆனால் இயேசு வந்து அவங்களுக்கே அவங்க உட்காந்து சமைச்சு கொடுக்குறாரு. தாழ்மையை கற்றுக்கணுன்னா இயேசு ஒருத்தர் தான் முன்மாதிரி, அவர்கிட்ட கற்றுங்க பாருங்கள். எந்த இடத்துலையுமே தன்னை உயர்த்தி காமிக்கிறவங்கள தாழ்ந்து வரார். பசியாக இருப்பாங்களே அவங்களுக்கு எதாவது செய்வோம், அவங்களுக்கு எதாவது நன்மை பண்ணுவோம், அவங்க வர்றதுக்குள்ளரே அவங்களுக்கு ஏதாவது ரெடி பண்ணி வைப்போம். அவர் செஞ்சு வைக்கணும்னு அவசியமா? இப்போ உயிர் தெழுந்துட்டாருங்க, அவர் உயிர் தெழுந்துட்டார், எல்லா அதிகாரமும் அவர் கையில் இருக்குது. ஒரு தேவதூதனை கூப்பிட்டு சமைக்க சொல்லியிருக்குமா? முடியவே முடியாதா? சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை. கண்ணை காமிச்சா தேவதூதன் வரிசையாக நின்று ஒரு பெரிய பந்தியை செஞ்சு வேலை செஞ்சுட்டு இருப்பான். ஆனால் அவர் அவங்களோட கூட கம்யூனிகேஷன் வைக்கிறார். ஏன்னா அவளை பார்த்து சொல்கிறார், பிள்ளைகளே, எப்படி கூப்பிட்டாரு, பிள்ளைகளே வாங்கய்யா, உனக்காக சமைச்சு வச்சுருக்கேன். அவங்கள உட்கார வச்சு அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாரு பாருங்கள். வாசிக்கிறேன் 10வது வசனம், இயேசு அவர்களை நோக்கி, இப்பொழுது நீங்கள் பிடித்த மீன்கள் சிலவற்றையை கொண்டு வாருங்கள். இப்போ வாங்க, அங்கே வந்து பேதுரு உட்காந்தான். பேதுருக்கு கொஞ்ச நேரம் தான் இருந்தான். அவங்க அதுக்குள்ளே கரை கொண்டு வந்துட்டாங்க அந்த மீனை. இப்போ கொண்டு வந்த உடனே அவங்கள பார்த்து கேட்குறாரு. 11வது வசனம், சீமோன் பேதுரு படவில் ஏறி பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில் இழுத்தான். இத்தனை மீன்கள் இருந்த வலை எத்தனை பேர் முதல்ல இழுத்தாங்க? 7 பேர். அதில் ஒருத்தன் ஓடி வந்தான். அப்புறம் எத்தனை பேர் இழுத்துன்னு வந்தாங்க? 6 பேர். இப்போ இவன் ஒருத்தன் நேராக போகிறான், ஏறி போய் அந்த வலையை என்ன பண்ணுறான்? சீமோன் பேதுரு படவில் ஏறி 153 பெரிய மீன்கள் இந்த வலையை கரையில் இழுத்தான். இப்போ எத்தனை பேராக இழுத்தான்? ஆனால் 7 பேரில் முதல்ல ஒரு ஆளாக இழுத்தான். அப்போ அது கரைக்கு வந்துச்சா? இப்போ என்ன நடந்துச்சு பாருங்க. அவங்க அந்த கரையிலேருந்து வரத்துக்கு முன்னாடி அவன் தண்ணியில் குடிச்சு ஓடி வந்து இயேசு கூட கொஞ்ச நேரம் உட்காடுறான். எவ்வளோ நேரம்? கொஞ்ச நேரம் உட்காடுறான். இயேசு கூட கொஞ்ச நேரம் உட்காடுறான். 200 முழம் தூரம், சொல்லுங்கள், 200 முழம் தூரம். 200 முழம் தூரத்தில் அவங்க வந்துருக்குறாங்க. இவன் இயேசு கூட வந்து உட்காந்துட்டுருக்கிறான். அங்கே ஏதோ ஒன்று நடக்குது. ஒருவேளை அவர் வச்சுருந்த மீனை கொடுத்துருப்பான், சாப்பிட்ருப்பார். அந்த இயேசுவோட இருக்கிற அந்த கொஞ்ச நேரத்தில் அவனுக்கு ஒரு பெரிய பலன் உண்டாது பாருங்க. இப்போ அந்த பலன் வந்த உடனே போய் அந்த மீனை எடுத்துட்டு வாங்கப்பா, சிலவற்றை எடுத்துட்டு வாங்க போனால் இவன் நேராக போய் சிங்கிள் ஆளாக அந்த வாழையும் அந்த மீனையும் தூக்கி அப்படியே போடுறான் பாருங்க. ஆமென். பாருங்க, நான் சொல்கிறேன், தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிறது ஒவ்வொரு மனுஷனுக்கும் ரொம்ப முக்கியம். தேவ பிரசன்னத்தில் நீங்கள் இருந்தால் தான் நீங்கள் பலசாலியாக மாற முடியும். உங்கள் குடும்ப தலைத்தோங்கணுமா? ஒரு குடும்ப தலைவனும் தலைவியும் தேவ பிரசன்னத்தில் இருக்க வேண்டியது அவசியம். உங்கள் தொழில் செழிக்கணுமா? உங்கள் பிஸ்னஸ் நல்லா இருக்கணுமா? நீங்கள் செய்கிற வேலையில் முன்னேற்றத்தை பார்க்கணுமா? தேவ பிரசன்னத்தில் இருக்கிறது ரொம்ப முக்கியம்.
நிறைய பேர் இந்த தேவ பிரசன்னத்தில் இருக்கிறது கிடையாது. தேவ பிரசன்னத்தில் தனியாக போய் உட்கார்ந்து தேவனோடு அமர்றது கிடையாது. இவன் தனியாக வந்து தேவனோட உட்கார்றான். அவன் தேவனோட உட்கார்ந்து அந்த கொஞ்ச நேரத்தில் அவனுக்கு வந்த பலத்தை பாருங்க. அவ்வளோ பெரிய வலையை 7 பேர் இழுக்க கஷ்டப்பட்ட ஒரு வலையை இழுத்து கொண்டு வந்து உள்ளே போடுறான் பாருங்க. ஆமென். ரொம்ப முக்கியம் தேவ பிரசன்னத்தில் இருக்கிறது. சொல்லுங்க, தேவ பிரசன்னத்தில் இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஆமென். ரொம்ப அலட்சியமாக நினச்சிடாதீங்க. சில நேரத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையை ரொம்ப சீரியஸாக எடுக்காமல் இருக்காதீங்க. தேவ பிரசன்னத்தை நாடணும், வாஞ்சிக்கணும், அங்கே போய் உட்காரணும், அவரோட பேசணும். உங்களை அழைச்சது அவர், உங்களுக்கு ரத்தம் சிந்தினர் அவர், உங்களை தூக்கி எடுத்தது அவர், உங்களை பாவத்திலிருந்து தப்புவித்தவர் அவர், அக்னிக்கும் கொடிய நரகத்துக்கும் தப்புவித்தவர் அவர், உங்களை பிள்ளையா மாற்றின அவர், உங்கள் அடிமைத்தனத்தை முறித்தெடுத்தவர் அவர். அவர் சமூகத்தில் போய் உட்கார்ந்து அவர் பிரசன்னத்தில் நிற்கிறத அவர் விரும்புகிறார். அது மாதிரி விசுவாசிக்கிறீங்க? இது நடக்கலைன்னா பலசாலியாக மாற முடியாது. ஆமென். போய் உட்காருங்க, அவர்கிட்ட பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், தேவ பிரசன்னத்துக்கு போங்க. ஹல்லேலூயா. நிறைய பிரச்சனை நடந்துடும், யாருக்கும் தெரியாது. கடந்த 2 வாரமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனை. இது நடக்கவே நடக்காதுன்ற அளவுக்கு ஆகிப்போச்சு. அந்த அளவுக்கு பிரச்சனை. கூட இருக்க சிலர் தான் தெரியும். அழுத்தம், இங்கே பிரச்சனை, அங்கே பிரச்சனை. உங்களுக்கு சொல்கிறேன், ஒவ்வொரு நாளும் விடியகாலம் ஒரு 3 மணி இருக்கும் பாருங்க, 2 மணி 3 மணி ஒன்றும் பண்ண மாட்டேன். நேராக போய் நான் தேவ பிரசன்னத்தில் உட்காருவாங்க. ஒவ்வொரு நாளும் அப்படியே அமைதியாக தேவ பிரசன்னத்தில் உட்கார, ஒன்றும் பேச மாட்டேன். ரொம்ப பாரமாக இருந்தாலும் என் கண்ணிலேருந்து 2 சொட்டு தண்ணி வரலாம், அவ்வளோதான். ரொம்ப எந்த வார்த்தையும் கிடையாதாங்க. ஏன்னா அவர் என்னை பலப்படுத்துகிறவர். ஆமென். ஒவ்வொரு முறையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒவ்வொரு விஷயத்துக்கு நான் போகும்போது இதை கொண்டு வா, இது வருமா பார்க்கலாம், இது நடக்குமான்னு பார்க்கலாம், இது ஆகுமான்னு பார்க்கலாம், இதுக்கு நடக்குமான்னு பார்க்கலான்னு போகும்போதெல்லாம் அப்படியே தோண்டு போயின்னு விட்டுலாம்டா, என்னடா இப்படியே காலமெல்லாம் போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி அந்த அளவுக்கு துயரத்தை கொண்டு வருவான். ஆனால் ஒவ்வொரு நாள் காலையும் எழும்போது அதை நான் செய்து முடிப்பேன். ஆமென். நிச்சயமாக செய்து முடிப்பேன். செய்து முடிச்சுட்டேன். உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள், கர்த்தர் நமக்காக சகலத்தை செய்ய வல்லவராக இருக்கு. என்ன ஆனாலும் சரி, கர்த்தாவே நீர் என் கூட இருக்கிறீர், அது ஒன்று போதே இருக்கு. ஆமென். நான் சொல்கிறேன் பாருங்கள், குடும்பம் தலை தோங்கணுமா தேவ பிரசன்னத்தில் போய் உட்காரணும். உங்கள் பிள்ளை நல்லா இருக்கணுமா, நான் உன்னை எப்படியா பிடிச்சி இழுத்துன்னு வந்துடுறேன் பாஸ்டர், ஒன்றும் இழுக்க முடியாது, நீங்கள் இழுத்தீங்கன்னா தள்ளி விட்டு போயிடுவான். என் பசங்க வந்து பாஸ்டர் சும்மா பாருங்க, உங்கள் வேலை, உங்கள் வெட்டி, உங்கள் பிஸ்னஸ் இதெல்லாம் இருக்கட்டும், நான் வேணான்னு சொல்லலை, கடவுளுக்காக தான் செய்கிறோம், கர்த்தர் தான் கொடுத்தார். ஆனால் தேவ பிரசன்னத்தில் போகிறத விட இது ரொம்ப முக்கியமானது கிடையாது. என் ஊழியமே நான் உங்களுக்கு சொல்கிறேன், இன்றைக்கி உங்கள் சமூகத்தில் வந்து நான் பிரசங்கம் பண்ணணுன்னாலும் நான் தேவ சமூகத்தில் இல்லைன்னா உங்களுக்கு பிரசங்கம் பண்ண முடியாது. ஞாபகம் வச்சுங்க. தனித்து போய் தேவனோட அமர்ந்துருங்க, தனித்து போய் தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து பேசுங்க, தனித்து போய் தேவனுடைய சத்தத்தை கேளுங்க, தனித்து போய் தேவனோட இடைப்படுங்க, தனித்து போய் தேவனோட ஐக்கியம் கொள்ளுங்க. ஏன்னா அவர் உங்க அப்பா, அவருடைய அன்பை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. எல்லாரையும் நேசிக்கிற மாதிரி உங்களை நேசிக்கிறார் நினைக்காதீங்க. உங்களை அவர் நேசிக்கிற விதம் ஒரு விசேஷித்தமானது. என்ன நேசிக்கிறார், என்னை அன்பு கூறுகிறார், அளவுக்கு அதிகமாக என் மேலே இரக்கத்தை காண்பித்திருக்கிறான்ற என்ன உள்ள வரட்டும். தேவ அன்பை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. அவர் பிரசன்னத்துக்குள்ளாக நுழைங்க. பேதுரு மாதிரி பாருங்க, அவன் உடனே துணிஞ்சு போய் அந்த வலையை தூக்கிட்டு அவர் மேலே எடுத்து போட்டானா. சீமோன் பேதுரு படவில் ஏறி 153 பெரிய மீன்கள் நிறைந்த வலையை கரையில் இழுத்தான். அதுக்கு அடுத்த வசனம், எத்தனை மீன்கள் இருந்த வலை, எத்தனை மீன்கள் இருந்த வலை. இதே லூக்கானது சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்க. திரளான மீன்கள் பிடித்தார்கள், வலை கிழிந்து போகத்தக்கதாக, படகு அமிழ்ந்து போகத்தக்கதாக. என்னது? வலை கிழிந்து போகத்தக்கதாக, படகு. ஆனால் இது உயிர் தெழுந்துட்டார். உயிர் தெழுந்து நீங்கள் தேவ பிரசன்னத்தில் போகும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே கிழிந்து போகாது. ஏமே, எவ்வளோ வெயிட் இருந்தாலும் சரி அதை இழுத்து கரை சேர்த்து போட்டு போயின்னு இருக்கலாம். ஏமே, எத்தனை பேர் விளங்குது? அதனால தான் வலை கிழிந்து போகவில்லை. வாசிக்கலாம், ரோமர் 5:17. ஒருவனுடைய மீறுதனாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க, கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள். சொல்லுங்க, பெறுகிறவர்கள். பெறுகிறவர்கள்லாம் எப்படி பாருங்க. கிருபைன்றது ஒவ்வொரு நாளும் எனக்கு கொடுக்கப்படுது. வேதம் சொல்லுது இல்லையா, காலைதோறும் கிருபை புதிதாக இருக்கும். நீதியாக ஈவை பெறுகிறவர்கள். கர்த்தருடைய ஈவுன்றது தயவு. கர்த்தருடைய தயவுனால் வர நீதியை பெறுகிறவர்கள். அப்படின்னா ஒவ்வொரு முறையும் நீங்கள் தேவ பிரசன்னத்துக்குள்ளாக போகும்பொழுது உங்களுக்கு ஒரு கிருபையை கொடுக்குறாரு. சொல்லுங்கள், பெறுகிறவர்கள்.
ஒவ்வொரு முறை நீங்கள் தேவ பிரசன்னத்தில் போகும்போது நீதியாக ஈவை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள். ஆமென். ஒரு பிரச்சனையை சாதிக்கணும், அதுக்கு ஒரு கிருபை வேணும். அதுக்கு அவர் தரார். போ, இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உன்னுடைய பிரச்சனையோடு என் கிருபை பெருசாக இருக்குதுன்னா வச்சுக்க. ஆமென். ஹல்லேலூயா. அது பேர் விளங்குது. அதுதான் சொல்கிறார் பாருங்க. பெறுகிறவர்கள், நீதியாக ஈவை பெறுகிறவர்கள் கிருபையின் பரிபூர்ணத்தை பெறுகிறவர்கள். சொல்லுங்க, பரிபூர்ணத்தை பெறுகிறவர்கள். ஏதோ நான் தேவ பிரச்சனையில் போய் கொஞ்ச நேரம் உட்காந்து அப்படியே வந்துட்டேன். இல்லை, ஒவ்வொரு முறையும் போங்க, பேசணும்னு கூட அவசியம் இல்லை, அவரோட உட்காருங்க, நேரத்தை அதிகரிங்க. ஒவ்வொரு நாளும் தனிப்பட்ட நேரம் உங்கள் மனதில் இருந்து அவரோட பேசுங்க, உங்கள் மனதில் இருந்து அவரோட இடைப்படுங்க, பிரச்சனத்துக்குள்ளாக வரணும். அப்போ தான் உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் வெற்றியை பார்க்குறீங்க. உங்களுக்கு தேவையான கிருபைகளை ஒவ்வொரு முறையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ரிசீவ் பண்ணுறீங்க. ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையை போக்குறது ஒரு கிருபை. உங்கள் வாழ்க்கையில் நீதி நீவே அவர் கொடுக்குறார். அது ஜெயிக்கத்தக்கதாக, நீதி நீவுனா என்ன, அதை ஜெயிக்கத்தக்கதாக, அது முன்னேறத்தக்கதாக எல்லாவற்றையும் அவர் நமக்காக அருளுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்கள், அவர் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆள்வோம் என்பது அதிக நிச்சயமாமே. நிச்சயமாக ஜெயிக்கலாம், நிச்சயமாக முன்னேறலாம், நிச்சயமாக வெற்றி அடையலாம், நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்படலாம். ஆமென். கர்த்தர் நல்லவர். இன்னும் வேலை இருக்குது. ஏன் அந்த 153 மீன் சொன்னது? ஏன், எதுக்கு சொல்லணும்? திரளான மீன்களை பிடித்தார் என்பதால் சொல்லிடலாமே. ஏன் உயிர் தெழுந்த பின்பு? அதுதான் முக்கியம். நீங்கள் வாசிங்கன்னா கூட அந்த லூக்கா 5 திரளான அவர்கள் வலை கிழியத்தக்கதான மீனை பிடித்தார்கள், படகு அமிழ்த்தக்கதாக, அது 2 படகு நிறைய நிறைத்தார்கள் வரும். ஆனால் இங்கே ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறார் பாருங்க, 153. அடுத்த வாரம் தொடரும். நேரமாகி போச்சு. அது போனோம்னா இன்னொரு லிங்க்லேயே நான் வரணும். 10 நிமிஷத்துலாம் சொல்ல முடியாது. அது இன்னும் ஒரு மணி நேரம் அது பிரசங்கம் பண்ணணும். அடுத்த வாரம் பார்க்கலாம். ஆமென். வாசிச்சுட்டு வாங்க, அந்த 21 திரும்ப வாசிச்சுட்டு வாங்க. திருப்பி அந்த 21 சில காரியத்தை பேசுவேன். இப்போ 21 அப்படியே கண்டினியூவாக எப்படி உங்களுக்கு டீச் பண்ணணும், அதே மாதிரி அதில் இன்னும் சில விஷயங்களை கொண்டு வந்து அந்த 153 காமிச்சிட்டு அந்த 153க்கு விளக்கத்தை கொடுக்குறேன். என்ன, ஏன், எதுக்காக, அதில் என்ன இருக்குது. உலகெல்லாம் பாருங்கள், சும்மா அந்த நியூமராலஜி அது இதெல்லாம் சுற்றிட்டு இருக்குது. ஆனால் பாருங்கள், வேதத்தில் இருக்குது பாருங்கள், ஒவ்வொரு வாக்கியத்துக்கும் ஒவ்வொரு தேதிக்கும் ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் நமக்கு எடுத்து காமிக்கிறார். ஆமென். என்ன அடங்கி இருக்குதுன்னு எடுத்து காமிக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எல்லா கரங்களை வைத்து வாய்கள் திறந்து தேவனை ஸ்தோத்திரிப்போமா. ஹல்லேலூயா. தகப்பனே, உம்மை துதிக்கிறோம். எங்களுக்கு கொடுத்த விசாலமான இடத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் நிற்க இடம் கேட்டோம், நீர் எங்களுக்கு உலாவதற்கு இடம் கொடுத்திருக்கிறீர். வானத்து தெய்வம் பூமி நிறைவே எங்கள் தகப்பனுடையது. ஆண்டவர், நாங்கள் சுதந்திரவாளிகள், நாங்கள் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரவாளிகள். இயேசு நாமத்தினால் இந்த நிறைவை நாங்கள் எடுப்போம். வெள்ளியும் பொன்னும் என்னுடையதுன்னு சொன்னீரே ஆண்டவர், வானத்து நிறைவும் பூமி நிறைவும் என்னுடையதுன்னு சொன்னீரே. இது உடைய பிள்ளைகளுக்கு நீ வைத்திருந்ததுக்காக நன்றி. எங்களுக்கு வர வேண்டிய எல்லா பணத்தையும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே வா என்று அழைக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். இயேசு நாமத்தினாலே எங்கள் கண்களை நீர் அதிசயங்களை காண செய்கிறவராக இருக்கிறீர். இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருடைய கரமும் ஆண்டவரை இதோடு கூட இணையபடி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இது ஒரு பெரிய எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தருவாய். இயேசு நாமத்தினால் இந்த ஓனருக்காக ஜெபிக்கிறேன், அந்த நாளுக்காக ஜெபிக்கிறேன். எல்லாவற்றையும் ஒழுங்காக்கி நீர் வைத்திருக்கிறபடி நான் நன்றி. இயேசு நாமத்தினால ஆண்டவரே, எல்லாவற்றையும் சுமூகமாய் ஆண்டவரே அதை சுதந்து கொண்டபடி நான் நன்றி. காலேபை போல சொல்லுகிறோம், நாங்கள் எளிதாய் சுதந்தரிப்போம். ஆண்டவர், அதை கர்த்தர் செய்தபடி நான் நன்றி. உடைய கர்த்தர் ஒப்பு கொண்டுகிறோம். நீர் உயிரோடு இருக்கிறீர் என்பதை இந்த சபையின் மூலமாக அநேகர் காணட்டும். கர்த்தாவே, இன்னும் வாழ முடியாத, வாழ்வுக்கு வழியே இல்லை, எங்களுக்கு நன்மையே நடக்கல என்ற ஆண்டவரே அந்நிய ஜனங்களை இதுக்குள்ள கொண்டு வரபடி ஜெபிக்கிறேன். தள்ளப்பட்டவன், வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்பிக்கை இல்லாதவன், உயரவே முடியாதுன்னு இருக்கிறவன், ஆண்டவரே இந்த பூமியில ஒரு நன்மையை காணாத எங்களிடத்துல கொண்டு வரபடி அழைக்கிறோம். இயேசு ஒருவராலே அவன் ஜீவன் அடைய முடியும் என்பதை காண்பிக்கிறார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. வந்த ஒவ்வொருத்தரையும் உடைய கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறோம். இவள் குடும்பங்கள் ஆசீர்வதிப்பட்டு இருக்கிற நன்றி, ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்மையும் கிருபைகளை சூழ்ந்திருக்கிறபடி நான் நன்றி. கர்த்தாவே, நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரம் ஆண்டவரே, நீர் எங்களுடைய தேவன். இந்த உலகத்திலே எங்கள் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட வகையில் அன்பு கூறுவராக இருக்கிறீர். அந்த அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய கிருபைகளை துதிக்கிறோம். கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினால பிதாவே, ஆமென், ஆமென். AFT Electronic City
Bangalore welcomes you